மேஷம் ராசிக்கு மே மாதத்தை பொறுத்தவரையிலும் என்ன எதிர்காலமோ என்ற நினைவுகள் தான் ஏற்படும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள். ராசியிலே பாருங்க, சூரியன் புதன் மாதத்தோட தொடக்கத்துல ராசிக்கு 12ல செவ்வாயும் சனியும். அப்போ ஒரு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். திருமணமானவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க வேலை இடத்துலயே அதிக ஒர்க் இருக்கும், அல்லது அங்கேயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா கூட தனித்து இருக்கிறது அல்லது பிரிந்து போயிருக்கிறது போன்றவை இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வேலையில கூட ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், தூக்கம் கூட கெடும். உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சூரியன் ராசிலேயே இருக்கிறது பிள்ளைகளால் ஆதரவுகள் இருக்கும். ஆனா கோபம், ஒரு இனம் புரியாத கோபம், நெகட்டிவ் தாட்ஸ், 6 கூடியவன் புதன் ராசிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது எப்பயுமே ஒரு கைடன்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மேஷம் ராசிக்கு மே மாசத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் உச்சம் பெறாரு, 5 குடிவன் உச்சம் பெறாரு. தன்னம்பிக்கை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், கோபம் இருக்கும், வேகமாக செயல்படுவீங்க, பிறரால் மன வருத்தங்களையும் அடைவீங்க. குறிப்பா எதிர்மறை எண்ணங்கள் நிறையவே இருக்கும். கவலைகள், இனம் புரியாத கவலைகளும் இருக்கும். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன், அதாவது மே 15ஆம் தேதியிலிருந்து சூரியன் ராசிக்கு 2ஆம் பாவகம் ரிஷபத்துக்கு வந்துடும். ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது உங்களுக்கு நன்மை. ஆனா சூரியன் உச்சம் பெறதுனால நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும். கோபம், டென்ஷன், விரக்தி, ஒரு நடக்குமா நடக்காதான்ற ஒரு கவலை. இப்ப திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா செட் ஆகாம கூட இருக்கும். அல்லது கணவன் மனைவி உறவு நிலை கூட ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை வந்துடும், அல்லது ஒரு மனக்கசப்பு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால எதுவுமே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தும். இந்த செவ்வாயும் பாத்தீங்கன்னாக்க விரயஸ்தானத்துல இருந்து சனியோடு இருக்கிறதுனால இந்த இனம் புரியாத தனிமையில என்ன எதிர்காலமோ வாழ்க்கை அப்படின்ற சிந்தனைகள்லாம் நிறையவே இருந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா திருமணத்திற்காக வரன் தேடுறவங்க, அல்லது வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, வேலையை விட்டுட்டேன் நானு, இப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுக்கிறேன், வேலை கிடைக்குமான்றவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு தேர்ந்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். இந்த மாசத்துலயும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து வேலை கிடைச்சிரும். சில பேருக்கு முற்பகுதியிலே கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா கொஞ்சம் அலைய வைக்கும், கொஞ்சம் விரக்தி நிலைமையை கொண்டு போய் அப்புறமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வரன் கூட பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க விட்டுட்டு ஜூன் மாசத்துல இருந்து வரன் பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த விரயச்சனி வருமானத்தை விட கூடுதலான செலவுகள், கடன் பிரச்சனை, கடனுடைய அழுத்தங்கள், ஊர் விட்டு ஊர் போய் வெளியில போய் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கடிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனாலும் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சொத்துக்கள் வகையில் ஆதாயம், அதன் மூலம் கடன் அடைபடும், அல்லது வருமானம் கூடுதலாக கிடைக்கும், வேலையிலேயே ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அதன் மூலம் கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயம் நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் கூட சொல்லியிருக்கிறேன். சோ அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆகிறவர்களும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இந்த விரயச்சனியோட ஆட்டம் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சனியும் ராசிக்கு 12ல இருக்கிறதுனால வருமானத்தை விட கூடுதலான செலவுகள் ஆகும். பிள்ளைகள் வகையில ஆதாயங்கள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செலவாகிறது, கமிட்மெண்ட்ஸ், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, இப்படி நிறைய ஒண்ணு போனா ஒண்ணுன்னு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். அதை சமாளிக்கிறதுல மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. புதிய கடன் வாங்குறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய பணமாவது வரும். புதிய கடன் கேட்கறீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். அதே போல சுக்கிரன் ஆட்சி பெற்று 7 குடிவன் இருக்கிறனால வாழ்க்கை துணையோர் வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். வாழ்க்கை துணையோரோட கருத்து வேறுபாடு இருந்தா கூட வாழ்க்கை துணையோர் வகையில உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா இந்த 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில எவ்வளவுதான் மனசுல கோபம், டென்ஷன் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாவே பேசுவீங்க, வெளிக்காட்டிக்காம இருப்பீங்க, மனசுக்குள்ளார காயங்கள் இருக்கும். தனிமையில யாராவது உங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்க எண்ணத்தை, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குமுறல்கள் எல்லாம் கொட்டிடுவீங்க. ஆனா ஒரு பப்ளிக்ல பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பிள்ளைகளால பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல தேடி தேடி பாக்குறேன் வேலை கிடைக்கல, அல்லது ஏதோ ஒரு வகையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு, வரன் அமையல
அப்படின்றவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மனசுல ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதத்தோட 15 நாள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில மே 15ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் ராசிலேயே ஆட்சி பெறாரு. சூரியன் 2ஆம் பாவகத்துக்கு போயிடுது. சூரியன் சுக்கிரன் அங்க, புதனும் வந்து 2ஆம் பாவகத்துக்கு போயிடுது. புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரக சேர்க்கை இருக்கனால உங்களுக்கு மத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சு இந்த பணம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கேட்டீங்கன்னாக கிடைக்கும் மாதத்தோட இறுதியில. அல்லது கடன் கேட்கறீங்கன்னா கூட மாதத்தோட இறுதியில கடன் கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல கண்ணு பல்லு இவற்றில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, வாக்கிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டு பிறருடைய மனம் காயப்படுதுன்னாக அதனால சில பிரச்சனைகளும் வரும். அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மாதத்தோட பிற்பகுதியில நலம். அதே போல 2ஆம் பாவகத்துல இந்த சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கை ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால இதுலயும் ஒரு தன்னம்பிக்கை மாதத்தோட பிற்பகுதியில பிறக்கும். இந்த தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, வேகமாக செயல்படுவீங்க, கொஞ்சம் விவேகத்தோடும் செயல்படணும். இவ்வளவுதான் வித்தியாசம். செவ்வாயை பொறுத்தவரையில 8 வர்றதுனால நிறைய பயணங்கள் அலைச்சல்கள்லாம் இந்த மாசத்தை பொறுத்தவரையில இருக்கும். இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆனா அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும். திடீர்னு வெளியூர் பயணம், திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம், இப்படி கூட சில பேருக்கு ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில. இந்த சூரியனை பொறுத்தவரையில ரிஷபத்துல வரும்போது சுக்கரனோடு சேரும் போது அரசாங்க ஆதரவு உடையவர்களுக்கு, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் குறையும். கொஞ்சம் பெட்டராகவே மதிப்பு மரியாதையோட இருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல அரசியல் இருப்பவர்களுக்கு மாதத்தோட இறுதியில ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது. திடீர்னு கட்சி பதவி அல்லது கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா அதுல கூட சக்சஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு மாதத்தோட பிற்பகுதியில. சோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. விரையச்சனினாலையும் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, முயற்சி செய்வீங்க. பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சில பாக்கியங்கள் கைகூடும் கடுமையான முயற்சிக்கு அப்புறம். இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, அரசியல் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், டெம்பரவரியா வேலை பார்க்குறவங்களுக்கு கூட மாதத்தோட இறுதியில நல்ல ஒரு செய்தி வரும். பர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், மருத்துவம் சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். வருமானம் கூடுதலாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில புதிய கடன் வாங்குவீங்க. அகலக்கால் வைக்காதீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை சில பேர் அடைப்பீங்க. சில பேருக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்து வச்ச பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவு கையில பணம் சேமிப்பாகும். முதல் பகுதியில நிறைய செலவு இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய மாதம் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். முதல்லயே சக்சஸ் ஆகும், ஆனா தொடர்ந்து தன்னம்பிக்கையோட செயல்படணும், அதுதான் முக்கியமானது. இப்போ இங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தனிமை, குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை விஷயமா பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். அது மாதத்தோட எண்ட்ல, அதாவது மே 15ஆம் தேதிக்கு பிறகு ஒன்னு குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணுவீங்க, வீடு மாற்றம் ஏற்படும், அல்லது நீங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரன் தேடுறீங்கன்னாக்க இந்த மே மாசத்தை மட்டும் விட்டுட்டு அடுத்த மாசம் அல்லது மே மாசத்தோட 26ஆம் தேதிக்கு மேல வரன் தேடினீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் திருமணம் ஆகக்கூடிய அந்த தசாபுக்தி நடக்கிறது, அந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில மாதத்தோட இறுதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான பொசிஷன் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருப்பீங்க. ஊதிய உயர்வுக்கான செய்திகள் சில பேருக்கு வரும். வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில ஆதாயங்களும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல சுப செலவுகளும் நிறையவே பண்ணுவீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறனால எதிர்பாலினரால் ஆதாயங்கள், எதிர்பாலினுடைய நட்பு, அவற்றால் ஒரு மகிழ்ச்சி போன்றவையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சோ சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கனால ஆபரண செலவு, வீடு மாற்றம், வீடு வாகனம் வகையில செலவுகள் போன்றவை அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்குமே ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க மாதத்தோட இறுதியிலிருந்து வரன் தேட ஆரம்பிங்க. கண்டிப்பா சக்சஸ் உண்டு. உங்க ஜாதகத்திலையும் என்ன தசாபுக்தி நடக்குது என்பதெல்லாம் பாத்துங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். மாதத்தோட பிற்பகுதியில இழுபறிகள் நீங்கும். மத்தவங்க வேலையும் சேர்த்து செஞ்சிருப்பீங்க. ஒரு மதிப்பு மரியாதை இல்ல, ரெகக்னிஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மாதத்தோட இறுதியில அதற்கான நல்ல செய்தி வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். அதனால வாழ்க்கை துணிவரால் உங்களுக்கு ஆதாயம் வரும். எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படலாம். சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளியினரால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். அதே போல ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட இறுதியில உங்களுக்கு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டெம்பரரியா வேலை பார்க்குறீங்கன்னா பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கோபம், டென்ஷன் தவிர்த்தணும். வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் பண்ணக்கூடாது. அரசாங்க வேலையில் இருக்கீங்க, அரசியல் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்துல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். ஆனா பிற்பகுதியில கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மத்தவங்க கிட்ட கொடுத்து வச்ச பணம் கூட வரும். திடீர்னு சில பயணங்கள் போவீங்க. அந்த பயணத்தால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் ஏற்பட்டு நீங்க கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையில உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தி சொல்லணும்னாக்க அஸ்வினி, கிருத்திகை, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் பகுதியில நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கொஞ்சம் முதல் 15 நாள் ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது கொஞ்சம் சுமாரா படிக்கக்கூடிய சூழ்நிலை, மந்தமான சூழ்நிலை இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க, சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி உண்டு. எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதுனாக்க முருகன் அருள். மலை மேல ஏறி முருகனை நீங்க தரிசிச்சு வாங்க. சென்னிமலை முருகன் கோயில் போகலாம். ஈரோடு பக்கங்கிறவங்க, திண்டுக்கல் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், எந்த முருகன் கோயிலுன்னு போறதுனாக்க உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய அங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போறதுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும், தடைகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்ன எதிர்காலமோ, என்ன புதிர் போடுமோ அப்படின்ற பயம் நீங்கும். சோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.